இப்போ வாட்டர் ரூம்லேருந்து ஒரு பயருங்க. இங்கே டிக்கெட் 5 பாட்ஸ் தான். இதை வாங்கிட்டு வந்தோன்னா இந்த ரிவரை கிராஸ் பண்ணி அங்கே போனால் வாட் ஃபோன்ற கோயில் அதுக்கு போகலாம். போட் வந்தோன்னே போகணும். பார்த்தீங்களா எப்படி இருக்கு சாவோ பிரயா ரிவர். இதுதான் அதான் கிராண்ட் பேலஸுங்க. அதுவும் போகணும். வாட் ஃபோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிராண்ட் பேலஸ் அந்த பக்கம் போகணும். போட்டில் ஏற போகிறோம். சும்மா கிராஸிங் அவ்வளோதான். இங்கேருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி விட்டுறாங்க போட்டில். அதனால தான் இவ்வளோ கம்மி. 5 பாட் தான். 5 பாட்னா கிட்டத்தட்ட என்ன ஒரு 12 ரூபா தான் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறதுக்கு ஃபெரியில் ஏறிட்டோம். இந்த ரிவரை கிராஸ் பண்ணால் அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. இன்றைக்கி ஃபுல்லும் போட்லேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்க தான் போல இருக்கு. நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம முதல்ல வந்தப்போ வெயில் கொஞ்சம் அந்த வாட்டர்னு போகிறப்போ அந்த போட்டில் வரும்போது வெயில் கொஞ்சம் கம்மி தான். இப்போ கொஞ்சம் அடிக்குது. ஆனால் பரவாயில்ல தான் போல் இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை. ஆனால் ஏப்ரல் மேலெலாம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒரு டைப்பான போட்டு. நிறையா டைப்பாக இருக்குங்க போட்டு. வித்தியாசமாக இருக்குது. சாவோ பிரயா எக்ஸ்பிரஸ் போட்டு. இது காலியாக போகுது. எல்லாம் இந்த ஊர் ராணி வேஷத்தில் வரவங்கலாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. போட்டில் ஏறிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஏறினதுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க போல இருக்குது. நல்லா காற்று அடிக்குதுங்க. உள்ளே இருக்கும்போது நல்லா கூலாக தான் இருக்குது. இது ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே தாய்லாண்டில் பேங்காக்கில் பார்த்தீங்கன்னா ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் ஃபெரியும் இருக்குங்க. இந்த போட்டுக்கு 150 ரூபா டிக்கெட். பாருங்க, இதுவும் அதே தான். ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் 150 ரூபா டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா காலையில் 6லேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இதிலே போயிட்டு எங்கே வேணால் போகலாம் வரலாம். எந்த ஸ்டாப்பில் வேணால் வரலாம் இறங்கலாம். அன்லிமிட்டெட். ஆனால் 1 டே ஃபுல்லும் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் கவர் பண்ண முடியும். நமக்கு டைம் பத்தலை. அதனால் அந்த இது வாங்கலை. நம்ம பேங்காக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவர் இதில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நிறையா இருக்குங்க. டூரிஸ்ட் இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தனியாக போகுது. நிறையா போகுது. அதுக்கு மந்த்லி பாஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க லோக்கல் பீப்புள். அவங்களுக்கெல்லாம் கம்மியாக தான் வரும் போல இருக்குது. அடுத்த ஸ்டாப் பயர் வந்துடுச்சு. அங்கே இறங்க வேண்டியது தான். இந்த போட் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. இந்த லாங் டெயில் போட். தண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்குங்க. கிளியராலாம் இல்லை தண்ணி. எப்படின்னு தெரியல. எல்லாம் வேஸ்டேஜெலாம் கலக்குதா என்னமோ தெரியல. தண்ணி கிளியராலாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு பயருங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் உடனில் செஞ்சுருக்கு. அந்த காலத்தில் இது பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு. எல்லாம் ஃபுல்லாக க்ரௌடு. சைனீஸ் தான் இருக்குது. சைனீஸ் ரெஸ்டாரண்ட். தாய் ஃபுட்டு சைனீஸ் ஃபுட்ஸ் தான் நிறையா இருக்கும் போல இருக்குது. க்ரௌடு ஃபுல்லாக இருக்குது வெளியே போகிறதுக்கு. இந்த இடத்த பார்த்தாவே தெரியுது பாருங்கள். மேலே எல்லாம் கட்டை தான். உட்டு தான். ஸ்ட்ரக்சர் ஃபுல்லுமே உடன் ஸ்ட்ரக்சர் தான். ரொம்ப அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சுற்றியும் பாருங்கள், பார்த்தாவே தெரியுது. இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, அந்த காலத்து பில்டிங் இதெல்லாம். நம்ம ஊரில் மெட்ராஸ் ரூஃப்னு அந்த மாதிரி ரூஃப் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாம் பில்டிங் பார்த்தாவே தெரியுது. பழங்காலத்து பில்டிங். 100-150 வருஷம் ஓல்டு பில்டிங் இதெல்லாம். எல்லாம் கொஞ்சம் இப்போல்லாம் ஆல்ட்ரு பண்ணி எல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ். ஃபுல்லாக இருக்குது க்ரௌடு. மணி 1 மணி ஆகிடுச்சு. அதனால் ஃபுல் க்ரௌடாக இருக்குது. இளநீ பாருங்கள் எப்படி இருக்குது. அழகாக வெட்டியிருக்காங்க. சீவி இருக்கிறாங்க அப்படியே நல்லா. 50 பாட்னா கிட்டத்தட்ட என்ன ஒரு 120 ரூபா வரும். ஆனால் ஐஸில் தான் வச்சுருக்குறாங்க எல்லாமே. நமக்கு தான் வெட்டிகிட்ருக்காரு. சுற்றியுமே இந்த சைனீஸ் டைப் ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க. பழைய காலத்து பில்டிங். க்யூ நிற்கிதுங்க ஒவ்வொரு இதுலேயும். பாருங்கள் எவ்வளோ க்யூ நிற்கிது பாருங்கள். உள்ள இடமே கிடையாது. நமக்கெல்லாம் இங்கே பிடிக்காது. இந்த வாட் ஃபோன்ற கோயிலுக்கு வந்துட்டாங்க. இங்கே என்ன இதுன்னா ஸ்லீப்பிங் புத்தா டெம்பிள். இது அப்படியே படுத்திருக்க மாதிரி இருக்கும் புத்தர். அதான் இங்கே ஃபேமஸ். உள்ளே போய் பார்க்கலாம்.
நல்ல ஹைட் பிரம்மாண்டமாக இருக்குங்க. இங்கேயும் தூணை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெரிய பில்லர்ஸு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். போகலாம் அப்படியே. ஏன் டிக்கெட்டாக என்னன்னு தெரியல, போனால் தான் தெரியும் பக்கமாக. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 300 பாட்டுங்க. இங்கே 300 பாட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 720 ரூபா சுமார் வரும். டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சுங்க. ஒரு டிக்கெட் 300 பாட். ஒன் டிக்கெட். தேங்க்யூ. பாருங்கள், இங்கே தான் செருப்பை கழட்டி விட்டுட்டு போகணும் போல் இருக்குது. இது உள்ள மெயின் இது இந்த பக்கம் இருக்குது. சவுண்டு பாருங்கள் எப்படி. நம்ம ஊரில் கோயிலில் மணி அடிக்கிற மாதிரி போல் இருக்குங்க. ப்ளீஸ் ஹெட் ஜென்ட்லின்னு போட்டிருக்காங்க. சவுண்டு பாருங்கள் அப்படியே தும்முன்னு வருது. அதிருது அப்படியே இடம், அந்த அளவுக்கு இருக்கு. வரிசையாக வச்சுருக்காங்க, நிறைய பேர் அடிக்கிறாங்க. அதை இந்த வாட்ஃபோ கோயிலோட மியூசியம் போல் இருக்குது. அந்த காலத்து படங்க பிளாக் அண்ட் ஒயிட் வரைஞ்சிருக்காங்களோ இல்லை ஃபோட்டோவாக தெரியல. கட்டின புதுசில் எடுத்திருப்பாங்க போல இருக்கா. ராஜா காலத்தில் அந்த ராஜா இருக்கார், சென்ட்ரலில் உட்காந்துருக்காரு. இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா 1801 அந்த வாக்கில் கட்டியிருக்காங்க. ராமா 1 கிங் அவர் தான் பண்ணியிருப்பார் போல இருக்கு. இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியல, சிலையே வித்தியாசமாக இருக்குது. இந்த கோயில் காம்ப்ளெக்ஸோட கம்ப்ளீட் பிளான் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே உள்ளே போகிறதுக்கு செப்பல்லாம் நாட்டாலோடுங்க, ஆனால் வித்தியாசமாக இருக்குது. பேக் வச்சுருக்காங்க, அந்த பேக் உள்ள செப்பலை போட்டு நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும் உள்ள. ஆனால் காலில் இருக்கக்கூடாது, கையில் இருக்கலாமா. அது என்ன பிரின்சிபல்னு தெரியல நமக்கு. செம்ம க்ரௌடாக இருக்குங்க உள்ளே போகிறதுக்கு. இந்த ரிக்ளைனிங் புத்தா, ஸ்லீப்பிங் புத்தாவோட கோயிலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ் இது பாருங்கள் எப்படி இருக்குது. 15 அடி உயரம் இருக்கும் போல இருக்குது அந்த மெயின் டோர் என்ட்ரன்ஸ். இது வந்து ஃபுல்லாக பார்க்கவே முடியாதுங்க யாராலையும். பார்ட்டாக இருக்குது பாருங்கள். தூணுக்கு நடுவில் தலையோட ஒரு பாகம் தான் தெரியுது. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போகலாம், அப்படியே ஃபுல்லாக பார்க்க முடியாது யாராலையும். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். முகம் மட்டும்தான் தெரியுது, முகத்தில் கூட முக்கால்வாசி தான் தெரியுது. ஒரு பாறை இது அப்படியே படுத்துருக்க மாதிரி. கை பாருங்கள், கையை தலைக்கு கொடுத்து படுத்துருக்கிற மாதிரி. இந்த பக்கம் வந்து பார்த்தா கழுத்து பகுதி தெரியுது. இந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணவே முடியாது யாராலையும். எல்லாம் உடல் பகுதி தான். அப்படியே இது எதுவும் தெரியாது ஆனால் இங்கேருந்து பார்த்தா. வேறு இங்கே காமிக்கிறேன், பக்கமாக காமிக்கிறோம். முகம் தெரியுதுங்களா? ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. சின்னதாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டைலில் தான் இருக்குது புத்தர். இதில் கிளியராக தெரியுது பாருங்கள், சின்னதாக படுத்துருக்க மாதிரி தெரியுதுங்களா? இதே பொசிஷனில் தான் அங்கே இருக்குது, இங்கே இருக்கிற ஸ்டாச்சு. இந்த புத்தர் சிலையோட நீளமும் உயரமும் கேட்டிங்கன்னா அவ்வளோதான், அசந்து போயிடுவீங்க. உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52 அடி உயரத்தில் இருக்கார். நீளம் பார்த்தா ஒரு 160 அடி இருக்குங்க. 160 அடி நீளம் படுத்துருக்கிறது. அப்படியே அப்புறம் எப்படி ஃபுல்லாக பார்க்க முடியும்? இந்த தூண் வேறு மறைக்குது. அப்படியே ஒரு பார்ட்டாக பார்த்துட்டு போகலாம் ஒவ்வொரு அந்த கேப்லேயும். இங்கே உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் போல இருக்குது. ஃபுல்லும் கவர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து தெரியுதுங்க, ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஒரு இடம் தான் விட்டுருக்குறாங்க பார்க்குற மாதிரி. முகம் இந்த பக்கம் அப்படியே கொண்டு வரோம் பாருங்கள், அந்த பக்கம். அப்போ ஃபுல் புத்தடும் தெரியல பாருங்கள். கால் பகுதி அங்கே இருக்குது, கால் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. 160 அடி நீளம். அவர் எப்படி இது பண்ண முடியும்?
மேலெல்லாம் பார்த்தீங்களா ஒர்க் எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்குங்க. ஒயர் மேலே இருக்கிற இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் அந்த காலத்து ராஜா ஃபோட்டோலாம் இருக்குது. ராமா 1, 2, 3 அதெல்லாம் தெரியல, ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுருக்காங்க. இங்கே உட்காந்துருக்க மாதிரி ஸ்டாச்சு புத்தர், கீழேயே படுத்துருக்கிற மாதிரி. இந்த படுத்துருக்கிறது தான் பெருசு நம்ம பார்க்குறோம். இங்கே காலுக்கிட்ட இருந்து நீளமாக பார்க்கலாம் இந்த இடத்துல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. காலுக்கிட்ட வந்துட்டோம் நம்ம. இங்கேருந்து அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள். பயங்கரமாக இருக்குது நீளம். ஃபுல் கவரேஜ் வரணுன்னா ஒரு 100 அடி தாண்டி நின்று எடுத்தால் தான் தெரியும். ஆனால் எல்லாம் பில்டிங் கட்டிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. கோயிலாக கட்டியிருக்கனால உள்ளே இருக்கிற மட்டும்தான் தெரியும். ஃபுல் ஸ்டாச்சுவையும் பார்க்க முடியாது வெளியிலேருந்து, தூரத்தில் இருந்தெல்லாம். அப்படியே பார்த்துருங்க. வெளியே போகிறோம் நம்ம. அப்படியே அவ்வளோதான். பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் மாலை கோத்துருக்கிறது பாருங்கள், எவ்வளோ நெருக்கமாக சூப்பராக கோத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேண்டுதல் எப்படின்னா, ஒரு கப்பு வந்து 20 பாட்டாம். எல்லாம் பைசா, அந்த காலத்து பைசா. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 1 பைசாவா 2 பைசாவான்னு தெரியல. ஒரு பாட் கூட கிடையாது. ஒரு பாட்டில் 10ல் 1 பாகம் இல்லை 100ல் 1 பாகம் இருக்கும். இதுக்கு வாங்கிட்டு வந்து இங்கே எல்லாம் இது வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு சட்டி மாதிரி இருக்குது. இதெல்லாம் போட்டுக்கிட்டே போகிறாங்க. அது ஒரு ஐதீகம். இங்கே வரிசையாக வச்சுருக்காங்க. ஒரு கப்பில் எத்தனை இங்கே இது இருக்கோ அந்த பாத்திரம், அந்த அளவுக்கு வச்சு ஒன்றா போட்டுக்கிட்டு போகிறாங்க. எல்லாம் கடைசி வரைக்கும் போகுது. எவ்வளோ பேர் வாங்கி போடுறாங்க எல்லாம். இந்த பக்கம் சிலையோட பேக் சைடுங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சிலையை பார்த்தீங்களா, இங்கே இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கான. நல்லா செட் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்த. சின்ன இடமா நல்லா அழகாக செட் பண்ணி அது பூவெல்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபால்ஸ் மாதிரி, சின்ன ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இங்கே உட்காந்து. அதெல்லாம் ஒன்றும் போகவே இல்லை நம்ம அங்கெல்லாம், அந்த கோயிலுக்கெல்லாம் ஒன்றும் போகலாங்க, போய் பார்க்கலாம். இந்த பில்லர் மாதிரி எப்படியே இது பண்ணியிருக்காங்க பாரு, அப்படியே கூராக போகுது. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பெல் அடிக்கிற மாதிரி டங் டங்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பீட் த காங்கா. இது பீட் த காங், ப்ளீஸ் டொனேஷன் சம் மணி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு யார் யார் வந்தாங்க அப்படின்றத பற்றி முக்கியமான தலைவர்கள், உலக தலைவர்கள் நிறைய பேர் இருக்குது. ஜின்னா முகமது, அமீனா, UN ஜென்ரல் செக்ரட்டரி, நிறையா பேர் வந்திருக்காங்க. இதில் நம்ம இந்தியன்ஸ் யாராச்சும் வந்திருக்காங்களான்னு பார்க்கலாம். அமெரிக்கன் பிரசிடெண்ட் பராக் ஒபாமா வந்ததையும் போட்டிருக்காங்க. இங்கே இருக்குது இந்தியன் ஹமீத் அன்சாரி, வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. எப்போது 2016 வந்திருக்காரு. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாண்டு, பிரசிடெண்ட் ஆஃப் சில்லி, பெரு, சைனா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சைனா, நிறையா தலைவர்கள் வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு. அங்கங்கே பெருசு பெருசாக கட்டி விட்ருக்கானுங்க. இந்த டவர் தாங்க நிறையா இருக்குது, இந்த மாதிரி கட்டி 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 விட்ருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல, இந்த ஊர்களுக்கு தான் தெரியும். அங்கங்கே இருக்குது, நிறையா இருக்குது டவர்ஸ். அது நேம் என்னான்னு தெரில நமக்கு. டவர்னு நான் பாட்டுக்கு சொல்கிறேன். ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸுங்க, எவ்வளோ பெருசு இருக்குது. நடக்க நடக்க நம்மளும் போயிட்டே இருக்கோம்.
இது என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாம் புத்தர் தான். நல்லா இருக்கு. இங்கேயும் எப்படி தெரியுது பாருங்க. செமையாக இருக்குங்க இது புத்தர். கீழே உட்காந்து ப்ரே பண்ணுறவங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய புத்தர் சிலை வரிசையாக இருக்குது. கோயிலை சுற்றி இருக்குது. அங்கே ஒன்று பார்த்தோம் சின்ன சின்னதாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. அந்த கோயிலில் சின்ன சின்ன சிலையாக வச்சுருந்தாங்க வரிசையாக கீழாவை. இது பார்த்திங்கன்னா ஹைட்டாக உயரமாக இருக்குது. எவ்வளோ இருக்குப்பா சாமி. இதுவும் செமையாக இருக்குங்க. அப்பா வாட் ஃபோ, இதுவும் பயங்கரமாக இருக்கு. போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. கழுத்து வழியாக வந்துடும் போல இருக்கு. எல்லா பக்கமும் உயரமாக இருக்குது. ஆனால் பயங்கரமாக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். எப்படி கட்டியிருக்காங்க ஆர்கிடெக்சர் செமையாக இருக்குது. இந்த ஊர் ஸ்டைல் போல இருக்குது. சைனீஸ்ன்னு சொல்ல முடியாது, இது தாய்லாந்து ஸ்டைல். செமங்க அப்பா, பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கப்பா. ஃப்ரண்ட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம், அப்போ தான் நல்லா எடுக்க முடியும். பக்கமாக போய் உட்கார பாருங்கள், செமையாக இருக்குது. பார்த்ததுலேயே இதுதாங்க. எல்லோரும் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க சுற்றியும் பின்னாடியெல்லாம். என்ன டெக்கரேஷன் அப்பா. மேலே பாருங்கள் அழகா பயங்கரமாக இருக்குது. இருக்கிறதுலே டாப் இது தான். அந்த டோம்பு மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே. பாருங்க எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குங்க. தெரியுதுங்களா, கவர் ஆகுதுங்களா? பக்கமாக வந்துட்டாங்க. பக்கமாக காமிக்கிறேன் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில், அப்போ தான் தெரியும் எந்த அளவு பண்ணியிருக்காங்க இங்கே ஒர்க்குன்னு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எத்தனை சிலை இருக்குது இந்த பக்கம்லாம். ஆனால் உண்மையிலுமே பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தோன்னே அமைதியாக உட்காந்துட வேண்டியதான் போல இருக்குது எல்லாம். திருமண பக்கம்லாம் இந்த கோபுரம் டைப் தாங்க. நூற்றுக்கணக்கான கோபுரம் இந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி நூற்றுக்கணக்கான என்ன ஆயிரக்கணக்கான சிலை, புத்தர் சிலை அவ்வளோ இருக்குது. கணக்கு இல்லாமல் இருக்குது. திருமண பக்கம்லாம் வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. போயிட்டே இருக்குது. எந்த பக்கம் ரூட்டுன்னே தெரியல. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். அவ்வளோ பெருசு இருக்குது இந்த கோயில். இந்த வேட் அருண் ஃபஸ்ட்டு போனது கூட சின்னதாக இருந்துச்சு. இந்த வேட் 4 வந்து கண்டே பிடிக்க முடியல. எவ்வளோ பெரிய இடமா இருக்குது அநியாயத்துக்கு. அவ்வளோதாங்க, வெளியே வந்தாச்சு. வேட் 4 கோயிலேருந்து வெளியில் வந்தாச்சு. செமையாக இருக்குது இடம். பா பஸ்ஸில் டூரில் வந்தவங்கெல்லாம் பஸ்ஸு இதெல்லாம் இந்த வழியாக தான் வராங்க. எல்லாம் ஏகப்பட்ட பஸ்ஸு நிற்கிது ஃபுல்லாக. டிராஃபிக். நல்ல வேலை நம்ம அப்படியே மெட்ரோவில் அந்த பக்கம் எம்ஆர்டியில் வந்துட்டு அப்படியே போட்டில் வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. கிங் ஆஃப் தாய்லாந்து இவர். இந்த இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குங்க. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் சுற்றி. அது தாய்லாந்து டிஃபென்ஸ் கமாண்டோ ஆஃபீஸ் போல் இருக்காது. இதாங்க கிராண்ட் பேலஸ். கோட்டை சுவர் மாதிரி இருக்குது. வெளியில் நீளமாக கட்டியிருக்காங்க. அப்படியே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. வர எவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு இந்த இடத்துல. பாருங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹால்னு போட்டிருக்கு.
எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள். முன்னாடி எல்லாமே அந்த பீரங்கிலாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்து பீரங்கி எவ்வளோ பெருசு இருக்குது, செமையாக இருக்குது. சுற்றியும் அதே தான், பீரங்கிங்க தான் இருக்குது. எல்லாம் பில்டிங் தான் பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த காலத்து பில்டிங் இதெல்லாம். இந்த ஆப்போசிட்லேயே தான் கிராண்ட் பேலஸ், இந்த எமரால்டு புத்தா இதெல்லாம் கோயிலெலாம் இங்கே உள்ளே இருக்குது. இந்த பக்கம் போகணும் நம்ம. இது பார்த்திங்கன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இந்த பக்கமும் எல்லாமே பீரங்கி தான் வச்சுருக்காங்க. அந்த கோயில் செமையாக இருக்குது, எல்லாம் ஒயிட் கலர். கிங் ராமாவோட ஸ்டாச்சுங்க இது. தாய்லாந்து கிங் இவர். ஃபுல்லாக சுற்றியும் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் தான் இந்த பக்கம் எல்லாம். அந்த பக்கம் டிஃபென்ஸு. இந்த சைடு சனம் சாய்ன்ற மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோங்க. செமையாக இருக்குது. இந்த பழைய கெட்டப்பில் ஓல்டு இதில் இருக்குது. ஏன்னா இங்கே பக்கத்துலேயே அந்த கோயிலுங்கள்லாம் வித்தியாசமாக ஃபேமஸான கோயிலெலாம் இருக்குது இல்லைங்க. இப்போ போயிட்டு வந்த மாதிரி கிராண்ட் பேலஸ் இதெல்லாம். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஓல்டு கல்ச்சர் அந்த டைப்பில் இருக்குது. 2 லெவல் ஏற்கனவே டவுன் வந்துட்டாங்க. 3வது லெவல் கீழே இறங்குது. இப்போ எவ்வளோ டெப்த்தில் போட்டிருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம்.